வழியிலிருந்து 24வது பாடல் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி பாடல் 24. நீர் இல்லா நெற்றிபாள், நீர் இல்லா நெற்றிபாள், நெய் இல்லா உண்டிபாள், ஆறு இல்லா ஊருக்கு அழகுபாள், மாரியில் உடன்பிறப்பு இல்லா உடம்புபாள், பாழே மிடக்கொடி இல்லா மனை. நீர் இல்லா நெற்றிபாள், நெய் இல்லா உண்டிபாள், ஆறு இல்லா ஊருக்கு அழகுபாள், மாறு இல் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பாள், பாழே மடக்கொடி இல்லா மனை. நீரு இல்லா நெற்றி பாள், திருநீரு அணியாத நெற்றி வீணாகும். நெய் இல்லா உண்டிபாள், நெய் ஊற்றிக்கொள்ளாத உணவு கெடுதல் ஆகும். ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பாள், நதி இல்லாத ஊருக்கு அழகு இருக்காது. மாறு இல் உடன் பிறப்பு இல்லா உடம்பு பாள், மாறுபடாத சகோதரர் இல்லாத உடம்பு கெடுதல் ஆகும். மடக்கொடி இல்லா மனை பாழே, இல்லறத்துக்கு தகுந்த மனைவி இல்லாத வீடும் வீணாகும். அதாவது திருநீரு அணியாத நெற்றி, நெய் இல்லாத உணவு, நதி இல்லாத ஊர், கூட பிறவாத பிறப்பு, தகுந்த மனைவி இல்லாத வீடு, இவையாவும் சிறப்புடையன அல்ல. மீண்டும் பாடலை பார்ப்போம். நீரு இல்லா நெற்றிபாள், நெய் இல்லா உண்டிபாள், ஆறு இல்லா ஊருக்கு அழகு பாள், மாறு இல் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பாள், பாழே மடக்கொடி இல்லா மனை. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 24வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.